ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை எப்படி வைக்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், பருப்பு கீரைனா வெந்தயக்கீரை இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா தலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பருப்பு கீரை இதை நம்ம இப்போ அலசிட்டு வச்சுருக்கோம். நல்லா ஒரு 4 அலசு 5 அலசு அலசிக்கணும். இல்லை அப்போ தான் மண் இருக்காது. இந்த மாதிரி அலசி வச்சுட்டு இந்த மாதிரி பருப்பு பாசி பருப்பு நல்லா கரைகிற அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்பவும் கரைஞ்சிடாமல் ரொம்பவும் இதாக இருக்காமல் இந்த மாதிரிங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டு இதில் இப்போ பருப்பு கீரையை அலசி வச்சுருக்க பருப்பு கீரையை இதில் போட்டு அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு தான் போடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உப்பே போடணும். போட்டு நல்லா பெரட்டிக்கணும். உப்பு பத்தலைன்னா அப்புறம் நமக்கு லைட்டாக உப்பு போட்டு பெரட்டிக்கலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்க, சீரகம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா உரப்பு வேணும்னா ஒரு மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க, வரமிளகாய். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது பண்ணி வேக வச்சுருக்க கீரையை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பருப்பு கீரை இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.